பராசக்தி இந்த படத்தை பார்க்க யாருமே தியேட்டருக்கே போக மாட்டாங்க, தியேட்டரே காலியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்தை நான் இப்போதான் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்தி திணிப்ப கண்டென்ட்டா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா அந்த சீன் எல்லாம் கம்மியா தான் படத்துல காமிக்கிறாங்க. ஹீரோ எப்படி ஹீரோயினை கரெக்ட் பண்றாரு, அப்புறம் வில்லனோட ஹீரோ சண்டை போடுறது, அவங்க சொல்ல வந்த கண்டென்ட்டையே விட்டுட்டு தேவையில்லாத காட்சிகளை நிறைய படமாக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி வந்துடக்கூடாதுன்னு அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட தமிழர்கள் அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. ஆனா இங்க இந்தி திணிப்பை எதிர்த்து போராடுற நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக அவங்க கிட்டயே ஹிந்தி கத்துப்பாரு. இந்த சீனை சுதா கொங்கரா தெரிஞ்சுதான் படத்துல வச்சாங்களா இல்ல மறந்து வச்சுட்டாங்களான்னு தெரியல. சுத்தமா லாஜிக்கே இல்ல. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி. ஆனா ஜெயம் ரவி இந்த படத்துல ரொம்ப மாசா காமிச்சிருப்பாங்க. அவதர்வா கூட அவருடைய ரோல் அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. ஜெயம் ரவியை வேற ஒரு அவதாரத்துல இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா தெரியும். இல்ல அந்த இந்தி திணிப்பை எப்படி காமிச்சிருக்காங்கன்னு மைண்ட்ல அதை மட்டுமே வச்சு போய் பாக்குறவங்களுக்கு படம் ஒன்றும் பெருசா இருக்காது.